பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறது மனமகிழ்ச்சி அடைகிறேன். சிரம் தாழ்த்தி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இயேசு கிறிஸ்து சீடர்கள் கதவை பூட்டி கொண்டிருந்து அடைத்து கொண்டார்கள். பயந்து போய் இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இன்னைக்கு ஆவியானவர் நம்மகிட்ட என்ன விரும்புகிறார்? வேத வசனங்களில் உள்ள வாக்குறுதிகளை சிந்திக்க நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? யோவான் செய்தி 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 39ஆம் வசனம், 40ஆம் வசனம் ஏசாயா புஸ்தகத்திலே வாசித்தோம். ஏசாயா புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம். 57ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசித்தோம். மீண்டும் ஒரு முறை ஏசாயா 57:14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் செய்தி 5:39ஆம் வசனம் ஒருவர் வாசிக்கலாம். 40ஆம் வசனம் ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். ஆமென். அமையுங்கள், பாதையை அமையுங்கள், அதை தயார் செய்யுங்கள், என் மக்களின் வழியில் இருக்கும் தடையை அகற்றுங்கள் என்று கூறப்படும். அமையுங்கள், பாதையை அமையுங்கள், அதை தயார் செய்யுங்கள், என் மக்களின் வழியில் இருக்கும் தடையை அகற்றுங்கள், என்று கூறப்படும். தடை. இன்னைக்கு ஆவியான நம்ம எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பாதை எப்படி இருக்கிறது? வேத வசனங்களில் உள்ள வாக்குறுதிகளை சிந்திக்க நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? அமையுங்கள், பாதையை அமையுங்கள், அவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், அதை தயார் செய்யுங்கள், என் மக்களின் வழியில் இருக்கும் தடையை அகற்றுங்கள். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து காத்து தினம் நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயான்னு சொல்லி. வேத வசனங்களை நாம் தினமும் ஆய்ந்து தியானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆய்ந்து ஒவ்வொரு வார்த்தைகளை அப்படியே உள்ள போய் 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 டிராவல் பண்ணும் வார்த்தைக்குள்ள. அதில் தான் யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகிர்கிறது. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகிர்கிறது. ஆமென். துருவி துருவி பார்க்கிறோம். எனக்கு வார்த்தை எப்படி கிடைக்கணும்? ஆசீர்வாதமான வார்த்தை கிடைக்குமா? ஆசீர்வாதமான வார்த்தை கிடைக்குமா என்று பார்க்கிறோம். துருவி துருவி மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி துருவி துருவி பார்க்கிறீர்களே, ஆம், மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. 40ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். வாசிக்கலாம். ஆமென். வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே,
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வான்னு சொல்லி ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆழத்திற்கு வரும். சங்கீதம் 119 148 ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 119 103 ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 119 117 ஒருவர் வாசிக்கலாம். வாசிக்கலாமா? ஆமென். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக ராவு ஜாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக ராவு ஜாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். ஆமென். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக ராவு ஜாமங்களில் நேரங்களில் அதிகாலையில் விடியற்காலையில் கண் விழித்து காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆழத்திற்கு வரணும். ஆழத்திற்கு இரவு ஜாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். அதான் 103 வார்த்தை எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், உன் சொற்கள் உன் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. உன் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. ஆமென். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. அதனால்தான் வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? 117 இறை வார்த்தை மிக அழகாக சொல்லப்படும். வாசிக்கலாம் வேறொருவர். என்னை தாங்கிக் கொள்ளும், நான் மீட்பு பெறுவேன். என்னாலும் உம் விதிமுறைகளை கருத்தில் கொண்டிருப்பேன். என்னை தாங்கிக் கொள்ளும், நான் மீட்பு பெறுவேன். என்னாலும் உம் விதிமுறைகளை கருத்தில் கொண்டிருப்பேன். என்னை தாங்கிக் கொள்ளும், நான் மீட்பு பெறுவேன். என்னாலும் உம் விதிமுறைகளை கருத்தில் கொண்டிருப்பேன். ஆழத்திற்கு வாருங்கள், ஆழத்திற்கு வாருங்கள். வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்காக ஜாம நேரங்களில் கண் விழித்து தியானிக்கணும். நம்பர் 1. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி தியானிக்கும் பொழுது அவருடைய சொற்கள் நம்முடைய நாவுக்கு இனிமையாயிருக்கும். அது நம் வாய்க்கு அது தேனினும் இனிமையானவை. தேனினும் இனிமை இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்று ஒரு பழைய பாடல். அதை நாடிய தேடி ஓடிய நானும். என்ன அழகான பாடல் அது. நாடிய தேடி ஓடிய நானும் அதிகாலையில் இயேசுவின் நாமத்தை உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையான்னு சொல்லி அப்படியே ட்ராவல் பண்ணோம். அப்படியே ஸ்விங் பண்ணி பரிசுத்தாவியா ஊற்று தண்ணீரே, ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம்
கனம் பெற்றிட என்னை தாங்கிக் கொள்ளுங்கப்பா. நான் மீட்பு பெறுவேன். என்னாலும் உம் விதிமுறைகளை கருத்தில் கொண்டு இருப்பேன். அவர் வாக்குறுதி சொல்கிறாரு, நம்ம ஒரு வாக்குறுதி, ஒரு உடன்படிக்கை செய்யணும் அவரோட. நான் என்னாலும் உம் விதிமுறைகளை கருத்தில் கொண்டிருப்பேன். அதே அதிகாரத்தில் பாருங்க, 129ஆம் வசனம் வேறொருவர். ஆமென். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை, ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை, ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். ஆமென். ஒழுங்குமுறைகள் வியப்புக்குறைவையா இருக்கிறது. எனவே அவற்றை கடைபிடித்து அவருடைய வார்த்தைகள் ஒன்னொன்னாலும் தியானிக்க அதனால யோவான் நற்செய்தியில் அழகாக வாசித்தோம். மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே. ஆழத்துக்கு வாங்க, ஆழத்துக்கு வாங்க. மேலாக நுனிப்புள்ள கிடைச்சிட்டு அப்படியே இங்கே ஆசீர்வாதம் கிடைக்குமா, அங்கே ஆசீர்வாதம் கிடைக்குமா, இங்கே ஆசீர்வாதம் கிடைக்குமா, வேண்டாம். உள்ள வாங்க, ஆண்டவருக்குள்ள வாங்க. அதனால தான் 125ஆம் வசனம் அழகாக சொல்லும் அதே அதிகாரத்திலே, உம் ஊழியன் நான், எனக்கு நுண்ணறிவு புகட்டும், அப்போது உம் ஒழுங்கு முறைகளை அறிந்து கொள்வேன். உம் ஊழியன் நான், எனக்கு நுண்ணறிவு புகட்டும், அப்போது உம் ஒழுங்கு முறைகளை அறிந்து கொள்வேன். ஆமென். உம் ஊழியன் நான், தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? எங்கப்பா போவேன்? உம் ஊழியன் நான், உம் ஊழியன் நான், எனக்கு நுண்ணறிவு கொடுங்க, நல்ல புத்தியை கொடுங்க. நுண்ணறிவு, சிந்திக்கும் திறன், செயலாற்றும் திறன், வசனங்களை ஆய்ந்து பார்க்கின்ற திறன், மறைவுண்மைகளை புரிந்து கொள்ளுகின்ற திறன். என் அறிவு கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆமென். திறந்தருளும் ஆண்டவரே. ஒழுங்குமுறைகளை நான் அறிந்து கொள்ளணும்ப்பா. ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்ளணும் அப்பா என்று சொல்லி அவர்கிட்ட கேட்கணும். அப்ப என்ன செய்யணும்? நாள்தோறும் ஆய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாள்தோறும் 4-5 பேர் தான் சொல்றீங்க. எல்லாரும் நாள்தோறும், ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்திடும் கிருபை உயர்வானது. எவ்வொரு தீங்கும் என்னை சேதமில்லாமல் காத்து தினம் நடத்துகின்றது. அது காலை நேரம் புதிதானது. என்னை கரம் பிடித்து நடத்துகின்றதுன்னு சொல்லி நாள்தோறும். திருத்துதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லும். பவுலும் சீலாவும் தொழுகை கொடுத்திருக்க போறாங்க. வாசிக்கலாமா? திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமென். அங்கு இருந்தவர்கள் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை விட பரந்த மனப்பான்மை உடையவர்கள். அவர்கள் முழு ஆர்வத்துடன் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூறுவன மறைநூலுடன் ஒத்துள்ளதா என நாள்தோறும் ஆய்ந்து வந்தார்கள். ஆமென். வேறு ஒருத்தர் வாசிக்கலாம். எடுத்தவர்கள். அங்கு இருந்தவர்கள் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை விட பரந்த மனப்பான்மை உடையவர்கள். அங்கு இருந்தவர்கள் தெசலோனிக்காவில் இருந்தவர்களை விட எப்படிப்பட்டவங்க? பரந்த மனப்பான்மை உடையவர்கள். பரந்த மனப்பான்மை வேணும் அவர்கள். அடுத்து முழு ஆர்வத்துடன் இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டு முழு ஆர்வத்துடன் இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென்.
அவர்கள் கூறுவன மறைநூலுடன் ஒத்துள்ளதா என நாள்தோறும் ஆய்ந்து வந்தார்கள். ஆமென். ஒத்துள்ளதா என்று நாள்தோறும் ஆய்ந்து பாருங்க, ஆழத்துக்கு வரணுங்க. ஆமென். என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே. பைபிள் பேசிக் இன்ஃபர்மேஷன் பை லா எவ்ரி டைம். அப்போ இந்த பைபிள் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வசனங்களை எடுக்க தெரியல. மற்ற சபையில் இருக்கிறவங்களாம் டக் 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 டக்குன்னு எடுக்கிறாங்க. எங்களாலலாம் முடியதில்லை. ஏன் முடியதில்லை? காரணம், பாரம்பரியம் பாரம்பரியம் என்று சொல்லி ஒரு 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 ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க. பாரம்பரியம் அவசியம்தான். ஆனால் வேத வசனங்களில் உள்ள வாக்குறுதிகளை சிந்திக்க நாம் எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? மற்ற சபையை பார்த்து நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சின்ன பிள்ளை கையில் சர்ச்சுக்கு போச்சுன்னா அது பைபிளோடு போகுது, பாட்டு புஸ்தோடு ரெண்டு புக்கு எடுத்துகிட்டு போகுது, காலேஜ் போகிற மாதிரி. பக்கத்தில் தான் சிஎஸ்சி சர்ச். அந்த குழந்தை இப்படி போகும்போது பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கும். நம்ம கத்தோலிக்கர்கள் பைபிள் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறோமா? ஒரு சிலர் போகிறோம், மற்றவர்கள் அதை எடுப்பதற்கு கஷ்டப்படுறாங்க, கனமாக இருக்கு. நம்ம அந்த வார்த்தைகளை சிந்திக்கும் பொழுது, வேத வசனம் உள்ள வாக்குறுதிகளை சிந்திக்க நம்ம எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் கேட்குறார் ஆதாமை பார்த்து, ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? எலியாவை பார்த்து கொண்டிருக்கிறாய், நீ இங்கே என்ன செய்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்க என்ன செய்றீங்க? எங்கே இருக்கிறீங்க? முழு ஆர்வத்துடன் இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்பர் 1. ஆமென். அதில் உள்ள மறை நூலுடன் ஒத்துள்ளதா என்று அவர்கள் நாள்தோறும் ஆய்ந்து வந்தார்கள். நாமும் ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களோடு கனெக்ட் எடுத்து பார்த்தோம். மகதலா மரியாளுடைய நம்பிக்கை எப்படி? தோமாவுடைய நம்பிக்கை எப்படி? திருத்தூதன் மகதலா மரியா ஜஸ்ட் இயேசு அப்படியே அன்பு செய்கிற ஒரு திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூதர். பாயிண்ட் எங்கே போயிட்டாங்க பாருங்க. முதல் தரிசனம் அந்த அம்மாவுக்கு தான். அப்போ அதிகாலையில் கருக்களில் எழுந்து ஓடுறாங்களே. அப்போ தோமா என்ன பண்ணுறாரு? எங்கேயோ போயிட்டு மெதுவாக வர்றாரு. அவர் சௌரியத்துக்கு வருவார். நான் அதெல்லாம் பார்த்தா தான், நீங்கள் சொன்னாலாம் நான் நம்ப மாட்டேன், நான் பார்க்கணும். நேற்று அந்த பாடலை ஆண்டவர் பாடும்படி செய்தார். என் கண்கள் கண்டன, கண்கள் என்ன பார்த்துச்சங்க. கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன், காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே. என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். பார்த்ததும் தோமா நம்புறாரு. நீரே என் கடவுள், நீரே மெசியா, நீரே ஆண்டவர் என்று நம்புறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்வார், தோமா பார்த்தேன் மகனே, நீ கண்டதால் நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆமென். காணாமல், அதுதாங்க வசனத்துக்குள்ள இருக்கு. ஆமென். வசனத்துக்குள்ள நீ போனா இயேசுவை தரிசிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நாள்தோறும் ஆய்ந்து பார்க்கணும். பரந்த மனப்பான்மை உடையவளாக இருக்கணும். வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக ராஜாம நேரங்களில் கண் விழித்து காத்திருக்கணும். ஆமென். ஆமென்.
இந்த வார்த்தை எவ்வளவு இனிமையானவை என்பதை உணர வேண்டும். ஆமென். என்னை தாங்கிக் கொள்ளுங்கப்பா, நான் கொஞ்சம் அசதியா இருக்கிறப்பா, என்னால முடியலப்பா, எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குதுப்பா. ஏனடா உடைய ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவதா இருக்கிறது. ஆமென். ஒழுங்குமுறை, இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், ஆண்டவர் சமத்தில் என்ன செய்யணும், ஏது செய்யணும், சொல்ல என்னன்னு தெரியல. கரெக்டாக 3 மணி ஆனால் எனக்கு தூக்கம் இல்லை. என்ன ஆண்டவரே, வயசான காலத்தில் 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்கிறாங்க, குறைஞ்சது 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு 4 மணி நேரம் கூட தூக்கம் இல்லையே, 3 மணி நேரம் கூட தூக்கம் இல்லையே. ஃபைட்டு சொல்லுவார், தூங்கின மாட்டிக்கும், எழுந்துடு, ஏதாவது ஒரு பாட்டை கொடுப்பார். அந்த பாட்டை பாடிக்கிட்டே அப்படியே என்னுடைய வேலைகளை செய்வேன். வார்த்தைகளை கொடுப்பார், கேட்கணும். ஆண்டவரே எனக்கு காலை எழுந்திரிச்சு நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும். நைட்டில் அந்த தாகம் இருந்துச்சுன்னா காலையில் ஆண்டவரே என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும். கொஞ்ச நேரம் அப்படியே நம்மளை அப்படியே செக் பண்ணுவார். நீ உண்மையான ஆயத்தமாக என் கூட வந்திருக்கிறேன், இல்லை அப்படியே சும்மா வந்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் என்னை அப்படியே வாட்டுவார். ஆண்டவரே நான் என்ன சொல்லி எனக்கு இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நான் வந்து நிற்கிறேனே, மக்களெல்லாம் என்னை பார்த்துட்டு என்னடா இவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு, என்னாச்சு இவருக்கு, ரொம்ப டல்லாக்குறாரு, வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. பிள்ளைகள்லாம் அப்படியே நினைக்கிறாங்க. உம்முடைய மாட்சி வெளிப்படுவதற்காகவே நீ இப்படி செய்கிறீர் என்பதை நான் உணர்கிறேன். ஆமென். அப்படியே ஆண்டவருக்குள்ள டிராவல் பண்ணோம். நீ என்ன இன்னும் என் பக்கத்தில் நீ வரல, நீ தூரமாக நின்று கேட்டுக்கிறேன், பக்கத்தில் வா, எனக்குள்ள வா, எனக்குள்ள வா, அல்லேலூயா. என் பக்கத்தில் வா, என் கூடவே இரும், ஓ இயேசுவே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. அந்த யோசுவா 1:8 சொல்லுது, இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாது. யோசுவா 1:8 என்ன சொல்லுது, இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாது. இரவும் பகலும் இதை தியானிப்பதில் கருத்தாயிரு, இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு, அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். அதுக்குள்ள எவ்வளோ டீப்பா இருக்கு விஷயம் பாருங்க. ஆமென். இந்த பைபிள்ல இந்த பரிசுத்த வேதாகமத்தை என்ன செய்யக்கூடாது, உன் முன்னால இருந்து அகற்றவே. எங்க போனாலும் நீ எங்க டிராவல் பண்ணாலும் அந்த பைபிள் உன் பேக்ல இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இரவும் பகலும் தியானம் பண்ணணும், ஆமென். அதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிக்கணும். ஆமென். கட்டாயமா கடைபிடிப்பு சொல்ல, கருத்தாயிருன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. அங்கே ரிலாக்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா நம்மளால அதெல்லாம் கடைபிடிக்க மாட்டோம், அவருக்கு தெரியும், போட்டு திணிக்க மாட்டார். கவனமாயிரு, ஆமென். கடைபிடிப்பதில் கவனமாயிரு. கவனமாயிரு. கொஞ்சம் ஒரு 5%, 1%, 2% நீ செஞ்சாலே பெரிய காரியம். ஆமென். ஆமென். 99% ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது யாராலும் முடியாது. 1% இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், 1% அவருடைய வார்த்தையை நம்பினா, ஒரு துளி விசுவாசம், ஆமென். ஒரு துளி விசுவாசம் தாங்க. அப்போ ஒரு துளி விசுவாசம்னா 1% அவருடைய வார்த்தை. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம், நலம் பெறுவாய், வெற்றி, வெற்றி. ஆமென். அதனால தான் இணை சட்டம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். இணை சட்டம் 30:10, இணை சட்டம் 30:10, 30:8 ஒருவர் வாசிக்க, 30:10 ஒருத்தர் வாசிக்க வேகமாய். ஆமென். எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும்
நியமங்களையும் கடைப்பிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. திரும்பு ஆமென். அல்லேலூயா. திரும்பு. நீ திரும்ப மாட்டேங்கிறியே. நீ முதுக காட்டிட்டு தானே ஓடுற. உன்னை அரவணைக்க கையை நீட்டினேன், நீயோ உனக்கு ஆறுதல் சொல்ல உன் பக்கத்தில் வந்தேன், நீயோ உன்னை அரவணைக்க நான் கையை நீட்டினேன். என் மகனே மகளே, அவர் எப்பொழுதுமே நம்மளை ஹக் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கார். நம்ம தான் விலகி விலகி போகிறோம். ஒவ்வொரு நாளும் என் மகளே என் மகனே சொல்ல அப்படியே சாஞ்சு அவர் நெஞ்சில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பான்னு சொல்லி வேத வசனையில் உள்ள வாக்குறுதிகளை சிந்திக்க நம்ம எங்க நிற்கிறோம்? ஆழத்துக்கு வாங்க. ஆமென். அல்லேலூயா. இரவு ஜாம நேரங்களில் கண் விழித்து காத்திருங்க. ஆமென். உங்களுடைய விதிமுறைகளை நான் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க தான் என்ன தாங்கிக்கணும். ஆமென். உங்களுடைய ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிக்க வேண்டும். அது வியப்பா இருக்கிறது ஆண்டவரே. எனக்கு ஆமென். நான் உன்னுடைய ஊழிய ஆண்டவரே, எனக்கு நுண்ணறிவு புகட்டுங்கப்பா. ஆமென். அப்பதான்ப்பா என்னால் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல, என் பணபலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. தாங்கிக்கங்கப்பா, நான் பலவீனமாக இருக்கிறேன்ப்பா, எங்கே எப்போ விழுவேன்னு எனக்கு தெரியாதப்பா, ஏன்னா நீங்கள் தான்ப்பா தாங்கணும். ஆமென். நான் பிறந்த நாள் முதலாய் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதலாய் இந்த நாள் வரையிலும், பிறந்த நாள் முதல் இந்த நாள் இந்த நொடி வரையிலும் நம்மளை அப்படியே தாங்கி தாங்கி பார்த்துக்கிறாரே. ஏதாவது குறை வச்சிருக்காரா? உனக்கு இரக்கம் காட்டி சலித்து போனேனே, உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறேனே, உனக்கு என்னெல்லாம் வேணுன்றது உனக்கு எல்லாமே பூர்த்திப்படுத்துகிறேனே. நீ ஏன் சமூகத்தில் வந்து உட்கார வெக்கப்படுறியே, கூச்சப்படுறியே. ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னால் பத்தாது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று அவரோடு இருந்து சுவைத்து பார்க்கணும். அவருடைய சொற்கள் நம்முடைய நாவுக்கு எத்துணை இனிமையானவை. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாய்க்கு தேரிடும் இனிமையானவை. எனவே பரந்த மனப்பான்மை எனக்கு வேணும் ஆண்டவரே. தெசலோனிக்காவில் இருந்தவர்களை விட இந்த இடைவிடா சகாய மாதா குழுப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த பரந்த மனப்பான்மை உடையவர்கள். அதனால தான் அதிகாலையில் 5 மணிக்குன்னா 4:50 டான் 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 வந்துடுறாங்க. ஆமென். அவங்களா வரணும், கட்டாயத்தினால் அல்ல. இன்னும் சில பேரை இழுக்க வேண்டியிருக்கு, சுண்டி போட்டு இழுக்க வேண்டியிருக்கு. எத்தனை கால். ஜீசஸ் கால் அது
நீ அதை நெக்லெக்ட் பண்ணினா அது ஜீசஸ் கால் நெக்லெக்ட் பண்ண, ஜீசஸை நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி. அவருடைய கால், அதிகாலை உனக்கு ஒரு கால் வரும் பாருங்க, மகளே எந்திரி, ஒரு சின்ன சவுண்டு தான் வரும், எந்திரிச்சிடணும் அவருடைய சமூகத்தில். இந்த பைபிளை எப்பொழுதும் கண் முன்னாடியே இருக்கணும். ஆமென். இரவும் பகலும் அதில் இருக்கிற வார்த்தைகளை, ஏதோ ஒரு வார்த்தைகளை அசை போட்டுட்டே இருக்கணும். ஆமென். அதில் உள்ள வார்த்தைகளை எதையாவது நான் கடைபிடிக்கணும் ஆண்டவரே, நீ எனக்கு நுண்ணறிவு புகட்டுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கணும். ஆமென். ஏதாவது ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நான் இதை செய்யட்டுமா இதை வேண்டாவா என்று சொல்லி ஆலோசனை எல்லாம் செய்கிறோம், நம்ம மாட்டிக்கிறோம். மாணவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு செய்யணும். அவசரப்பட்டு நம்ம செஞ்சிடறோம். அவசரம் அவசரம் அவசரம், இந்த அவசரத்தை நிறுத்துவோம். பொறுமை பொறுமை பொறுமை. திரும்ப கணேசட்ட 38 அழகா சொல்லுது, ஆண்டவரிடம் திரும்பி வா. ஆமென். நீ ஆண்டவரிடம் திரும்பி வா, அவரது குரலுக்கு செவி கொடு. நான் இன்று உனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் கடைபிடி. நீ ஆண்டவரிடம் திரும்பி வா, நீ ஆண்டவரிடம் திரும்பி வா, அவரது குரலுக்கு செவி கொடு. அவரது குரலுக்கு செவி கொடு. நான் இன்று உனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் கடைபிடி. நான் இன்று, இன்னைக்குமா, நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லைம்மா, ஒவ்வொரு நாளும் இன்றே என்று சொல்லி முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு உன் கடவுளான ஆண்டவரிடம் திரும்பு. திரும்பு, அவ்வளோதான். நீ திரும்பி பாரு, இப்படி ஆண்டவரேன்னு சொல்லி திரும்பி பார். அப்படியே உன்னை வீல் சேர்லேயே கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ திரும்ப முடியல, இடுப்பு வலி. எப்படி பார்க்கறது ஆண்டவரை? பார்க்க மாட்டேங்கிறோம், பேட மாட்டேங்கிறோம். அதனால தான் நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆசீர்வாதத்தை மட்டும் தேடி பார்க்கிறோம். ஆனால் வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக நான் ராஜாம நேரங்களில் கண் விழித்து காத்திருப்பேன். ஆமென். நீங்கள் தான் என்னை ஆசீர்வதித்து தாங்கி கொள்ளணும், நீங்கள் தான் என்னை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். ஆண்டவரே, என்னால் முடியல, நடக்க முடியலை இயேசுவே, நடக்க முடியலை, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்னை தாங்கிக் கொள்ளும், நான் மீட்பு பெறுவேன், என்னாலும் உன் விதிமுறைகளை கருத்தில் கொண்டிருப்பேன். நீங்கள் தாங்கணும் ஆண்டவர், தாங்குங்கப்பான்னு சொல்லி தாங்குவாருமா. அவர் தாங்குறதாம்மா அப்படி வேலையை. 6 மணி நேரம் சிலுவையில் தாங்கிட்டு நின்னாரு. 3 ஆணி. எப்படி இருக்கும் ஜீசஸ்? சிந்திப்போம், செயல்படுவோம். இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, வேத வசனங்களை தினமும் ஆய்ந்து தியானிக்க நாங்கள் ஆழத்திற்கு வர வேண்டும் என்ற சிந்தனை என்று தந்தீரே. வேத வசனங்களை தியானிப்பதற்கான சிந்தனை இன்னைக்கு கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.